மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களுடைய சிறப்புகளை அறிந்து இந்த நாட்களை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது அல்லாஹு தாலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 2 செய்திகளை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹு தாலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது சஹீஹுல் புகாரியில 7405வது இலக்கத்தில் வருது. அல்லாஹு தாலா கூறுகிறான், யகூலுல்லாஹு தஆலா அன இன்த ظنி அப்தி பி, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ, எவ்வாறு நினைக்கிறானோ அவ்வாறே நான் நடந்து கொள்வேன். அன இன்த ظنி அப்தி பி வ அன மஅஹு இதா தகரனி, அந்த அடியான் என்னை நினைத்தால், என்ன நினைக்கிறான், என்னை நினைத்தால் நான் அவனோடு இருப்பேன், அவனுக்கு உதவி செய்வேன், அப்படி என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபஇன் தக்கரனி ஃபி நஃப்ஸிஹி, அவன் அந்த அடியான் என்னை அவனது உள்ளத்தில் நினைத்தால், தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி, அவனை நான் என்னுள்ளத்தில் நினைப்பேன், அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதே போன்று வ இன் தக்கரனி ஃபி மலஇன், ஒரு சபையில என்னை பற்றி நினைவு கூறினால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், தக்கர்துஹு ஃபி மலஇன் கைரின் மின்ஹும், அவன் அந்த அடியான் எந்த சபையிலே என்னை நினைவுபடுத்தினானோ அந்த சபையை விட சிறந்த சபையில் அவனை நான் நினைவுபடுத்துவேன். வ இன் தகர்ரப இலைய பிஷிப்ரின், ஒரு சான் அளவு அவன் என்னை நெருங்கி வந்தால், ஒரு சான் அளவு அவன் என்னை நெருங்கி வந்தால், தகர்ரப்து இலைஹி திராஅன், நான் ஒரு முழமளவு அவனை நெருங்குவேன். வ இன் தகர்ரப இலைய திராஅன், என்னை ஒரு முழம் அளவு அவன் நெருங்கினால், தகர்ரப்து இலைஹி பாஅன், வலது இடது 2 கைகளும் நீளமாக இருக்கின்ற பொழுது எவ்வளவு தூரமோ அந்த அளவுக்கு நான் அவனை நெருங்குவேன். வ இன் அத்தானி யம்ஷி, அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால், அத்தைதுஹு ஹர்வலா, நான் அவனை நோக்கி ஓடி செல்வேன், அப்படி என்று அல்லாஹு தாலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். புகாரியில 7405வது இலக்கத்தில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? அது என்ன? ஒரு சான், ஒரு முழம், நடந்து வந்தால் ஓடி வாரது, இதெல்லாம் என்ன விளக்கம் அப்படி என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, இவை எதை சொல்லுது அப்படி என்றால், அல்லாஹ்வை நாங்க திக்ர் செய்கிறோம், அல்லாஹ்வை நாங்க நினைவுபடுத்துகிறோம், அல்லாஹ்வை நாங்க நினைக்கிற ஒவ்வொரு செகண்டும், அல்லாஹ்வை நினைக்கிற ஒவ்வொரு நிமிடமும், அல்லாஹ்வை நினைக்கிற ஒவ்வொரு மணித்தியாலமும், அல்லாஹ்வை நினைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் எங்களோடு இருப்பான். வ அன மஅஹு இதா தக்கரனி, அப்படின்ற அர்த்தம், நாங்கள் அல்லாஹ்வை நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன தேவையோ, எங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ அந்த உதவிகளை செய்ய அல்லாஹ் எங்களோடு பக்கபலமாக இருப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வும் எங்களை நினைவுபடுத்துவான். நாங்க மட்டும் நினைக்கிறதல்ல, அல்லாஹ்வும் எங்களை நினைக்கிறான். நாங்க ஒரு சபையை நினைவுபடுத்தினால் அவனும் இந்த சபையை விட மிகச்சிறந்த சபையில் எங்களை நினைவுபடுத்துவான். அப்ப எங்களை கணக்கெடுப்பான், எங்களோட விஷயத்திலே அக்கறை காட்டுவான். அப்படி என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸை மட்டும் நாங்க சரியாக புரிந்து கொண்டோம் என்றால்
அல்லாவை பற்றி சரியாக புரிந்து கொள்ளலாம். அல்லாவுக்கு நாங்கள் ஏன் வணக்கம் செலுத்த வேண்டும், அல்லாவுக்கு நாங்கள் ஏன் அல்லாவுக்காக அமல்கள் செய்ய வேண்டும், அல்லாவை நாங்கள் ஏன் திக்ர் செய்ய வேண்டும் என்பதற்கான சரியான அர்த்தத்தை, இந்த ஹதீஸை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் அந்த அர்த்தத்தை விலகிக் கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுல பாருங்க, என் அடியான் ஒரு சான் அளவு என்னை நெருங்கி வருகிறான். அப்படி என்றால் எதன் மூலமாக என்றால், இபாதத்துகள் மூலமாக, அமல்கள் மூலமாக, ஃபர்தான அமல்கள், சுன்னத்தான அமல்கள், நஃபிலான வணக்கங்கள், இவைகளினால் அவன் கொஞ்சமாக நன்மை செய்கிறான் வைங்க. ஒரு சான் அளவு கொஞ்சம் நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் அவனை எப்படி கவனிப்பான் என்றால், எந்த அளவுக்கு அவனோட விஷயத்துல அக்கறை காட்டுவான் என்று சொன்னால், அவன் ஒரு சான் அளவு இபாதத் செய்தால், ஒரு சான் அளவு இபாதத்தின் மூலமாக நெருங்கினால் அல்லாஹ் அதை விட கவனிப்பான். அல்லாஹு தாலா அதை விட கவனிப்பான், அதை விட அக்கறை செலுத்துவான், அதை விட அவன் விஷயத்தை பத்தி அல்லாஹு தாலா கணக்கெடுப்பான். ஒரு சான், ஒரு முழம் அளவு, அதை விட கூட இபாதத்துல கூட. எல்லாரும் இபாதத்துல ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இபாதத்துல கணக்கெடுத்து இபாதத் செய்ய வேண்டும், வணக்கம் புரிய வேண்டும், அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும், நபி வழியில் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒவ்வொருத்தருடைய அமலும் வித்தியாசம், ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யார் ஒரு சான் அளவு நெருங்குகிறானோ அல்லாஹ் தஆலா முழம் அளவு அவனை நெருங்குவான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கவனிப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய கவனிப்பு, அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அந்த அக்கறை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. யார் சான் அளவு அல்லாஹ்வை இபாதத்தின் மூலமாக நெருங்குகிறானோ அவனுக்கு முழம் அளவு, அதை விட கூட ஒரு முழம் அளவு அல்லாஹ்வுடைய கவனிப்பு, அல்லாஹ் நெருங்குவான். என்ற விஷயத்தை பார்ப்பான், எங்களுக்கான தீர்வை அல்லாஹ் தஆலா காட்டுவான். அதே மாதிரி யார் ஒரு முழம் அளவு அல்லாஹ்வை நெருங்குகிறானோ, இரு கைகளையும் நீட்டினால் எந்த அளவு தூரமோ அந்த அளவு தூரம், அந்த அளவு அல்லாஹு தஆலா நெருங்குவான். அதே போன்று யார் அதாவது நடந்து வருகிறாரோ, யார் நடந்து வருகிறாரோ அல்லாஹு தஆலா அவன் பக்கம் ஓடி வருவான். என்ன அர்த்தம் என்று சொன்னால், நடந்து செல்கின்ற அளவுக்கு, நடந்து செல்கின்ற அளவுக்கு ஒருத்தன் இபாதத் செய்கிறான், அல்லாஹ்வுக்காக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறான். அப்ப என்ன செய்வான் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவனை அதிகமாக கவனிப்பான். அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு ஹதீஸ நாங்க சரியான முறையில நினைச்சோம் என்று சொன்னால், சரியான முறையில புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாங்க எந்த நாளும், குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டுமல்ல எல்லா நாள்லையும் நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, இபாதத்துகள்ல இன்பம் காணுவோம். எந்த வணக்கமும் வீணாகி போவதில்லை. சில பேர் நினைப்பாங்க, தஹஜ்ஜுத் தொழுகிறோம் என்ன பயன், டெய்லி குர்ஆன் ஓதுறோம் என்னப்பா பயன், லுஹா தொழுகிறோம் என்ன கிடைக்க போகுது, முன்பின் சுன்னத் தொழுகிறோம் என்ன நடந்துச்சு, 20 வருஷமா தொழுகிறேன், ரைட்? இப்படி நினைச்சால் ஒரு மனிதன், ஒரு அடியான் இப்படி நினைத்தால் அவருக்கான ஒரு சரியான பதில் அல்லாஹ்வுடைய உதவிகள், அல்லாஹ்வுடைய கவனிப்பு, அல்லாஹ்வுடைய அக்கறை, அல்லாஹ் எங்களுக்கான தீர்வுகள் எதன் மூலமாக தருகிறான் என்றால், நாங்க செய்கிற இபாதத்துகள் எந்த அளவு செய்யறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்படி கிடைக்குது. நாங்க எந்த அளவு அல்லாஹ்வை நெருங்குறோமோ அதை விட அல்லாஹ் எங்களை நெருங்குகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதனை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 6502வது இலக்கம், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், யார் எனது நேசனை பகைத்துக் கொள்கிறானோ, அல்லாஹ் தஆலா மனிதர்கள்ல, அடியார்கள்ல சிலரை நேசிப்பான். அல்லாஹ் எல்லாரையும் நேசிக்கிறல்ல, அல்லாஹ்
மூமின்கள்ல, முஸ்லிம்கள்ல, அல்லாஹ்வின் அடியார்கள்ல சில மனிதர்களை அல்லாஹ் நேசிப்பான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் ஆதாலி வலியன், என்னுடைய நேசனாக எந்த அடியான் இருக்கிறானோ, அந்த அடியானை யார் பகைத்துக் கொள்கிறானோ, ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவனோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறுகிறான். சிலர் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருப்பார்கள். அது எப்படி? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை திக்ர் செய்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில இஹ்லாஸான முறையில நபி வழியில நடக்கிற ஒருவராய் இருப்பார். அவரோட யாராவது சண்டை பிடிச்சாங்க என்றால், அவரோட யாராவது அடித்துக் கொண்டார்கள் சொன்னால், அவருக்கு யாராவது அநியாயம் செய்கிறார்கள் சொன்னால், அவரை யாராவது பகைத்துக் கொள்கிறார்கள் சொன்னால், எங்கிருந்து எச்சரிக்கை வருது? படைத்த ரப்பு கிட்ட இருந்து எச்சரிக்கை வருது. நீங்க எனது நேசனை எதிர்க்கிறீர்களா? நீங்க என்னுடைய நேசனை பாய்க்கிறீர்களா? அவர் ஒன்னும் செய்ய மாட்டாரு, நான் உங்களை கவனிப்பேன், நான் உங்களை போர் பிரகடனம் செய்கிறேன் அப்படி என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்மா இஃப்தரல்துஹு அலைஹ், எனது அடியான் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால், ரைட், அவன் நெருங்குற அமல்கள்ல, அதாவது நான் மிகவும் விரும்பக்கூடியது எது என்று சொன்னால், எதன் மூலமாக அவன் என்னை நெருங்க முடியும் என்று சொன்னால், நான் ஃபர்தாக்கி இருக்கக்கூடிய கடமைகள் மூலமாக, அது மாதிரி அதை கொண்டே தவிர வேற எதை கொண்டும் அது போல என்னை நெருங்க முடியாது. அப்ப அல்லாஹ்வ ஒரு மனிதன், ஒரு அடியான் நெருங்குற என்று சொன்னால், கடமையான ஃபர்தான இபாதத்துகள் இருக்குதே, அதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அது மாதிரி வேற எந்த ஒரு இபாதத் மூலமாகவும் நெருங்க முடியாது. அப்ப ஃபர்தான இபாதத், ஃபர்தான வணக்கம், இந்த ஃபர்தான வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லித்தார விஷயம் அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. நாங்க அன்றாடம் எங்களுக்கு ஃபர்லுகள் என்ன இருக்குது? 5 நேர ஃபர்லான தொழுகை. நாங்க அல்லாஹ்வுடைய நேசர்களா? அல்லாஹ்ட உதவி எங்களுக்கு கிடைக்குதா? அல்லாஹ் எங்களை பத்தி அக்கறை காட்டுகிறானா? நாங்க அல்லாஹ்வை நெருங்குறோமா? இதை வச்சு எங்களுக்கு ஒரு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாங்க இந்த வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்துடைய இந்த ஆரம்ப 10 நாட்கள், அது சம்பந்தமான சில செய்திகளை நான் பின்னால சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த 10 நாட்கள்ல எங்களை கொஞ்சம் நாங்க மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யலாம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறானே, என்னை நெருங்குங்கள், நான் உங்களை நெருங்குவேன். உங்களுக்கு வாழ்க்கையில என்ன சப்ஜெக்ட் இருக்குது எல்லாத்தையும் அல்லாஹ் பொறுப்படுத்திடுவான். நாங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நான் எங்கட இபாதத்தின் அளவு, நாங்க எந்த அளவு அல்லாஹ்வை நெருங்குறோமோ அந்த அளவு அல்லாஹ்ட உதவி கிடைக்கும், அந்த அளவு அல்லாஹ் தஆலா எங்கட விஷயத்தை பார்ப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்கிறான், ஃபர்லான இபாதத், இந்த ஃபர்லான வணக்கம் இருக்குதே, இதன் மூலமாக என்னை ஒரு அடியான் அதை தவிர வேறொன்றின் மூலமாகவும் என்னை நெருங்க முடியாது. ஃபர்லானதின் மூலமாகத்தான் என்னை நெருங்க முடியும். அதுதான் எனக்கு ஆக விருப்பமான செயல் அப்படி என்றத அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். பேசக்கூடிய நான், செய்வெடுக்கக்கூடிய நீங்க ஃபர்லான இபாதத்தில் எப்படி இருக்கிறோம்? ஃபர்ல் என்ன? ரமலான் மாசத்துல நோம்பு பிடிக்கிறது ஃபர்லு, ஜகாத்து கொடுக்கிறது ஃபர்லு, நாங்க 5 வேளை தொழுகை ஜமாத்தாக தொழுகிறது ஃபர்லு, இது போக பெற்றோரை கவனிக்கிறது ஃபர்லு, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட். அப்ப ஃபர்லானதை நாங்க செய்கிறோமா? எங்கட சுபஹ் தொழுகை எப்படி இருக்குது?
எங்களோட லொஹர் தொழுகை எப்படி இருக்குது, எங்களுடைய ஏனைய தொழுகைகள் அசர் மக்ரிப் இஷா ஃபர்லான தொழுகை எப்படி இருக்குது? அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்சம் நாங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குறேன்னு சொன்னால் சில பேர் தஹஜ்ஜுத் தொழுகிறாங்க, 5 நேர தொழுகைக்கு பள்ளிக்கு இல்லை. சில பேர் லுஹா தொழுகிறாங்க, 5 நேர தொழுகைக்கு மஸ்ஜிது காணாம். அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நான் வணக்கம் செய்கிறேன், நான் அல்லாஹ்வை நெருங்கி கொண்டிருக்கிறேன் அப்படி என்று. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், ஃபர்லான அமலை கொண்டே தவிர அது போல வேற எந்த அமலினாலும் என்னை நெருங்க முடியாது. முதலாவது ஃபர்ல செய்யணும், கடமையான அமலை செய்யணும். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கள் எத்தனை பேர் சுபஹ் தொழுகையை ஜமாத்தா தொழுகிறோம்? கடைசியாக சுபஹ் தொழுகையை ஜமாத்தா தொழுது எப்ப? லொஹர் வருது, அசர் வருது, நாங்க கடையில இருக்கிறோம், வியாபாரத்தில் இருக்கிறோம், பிசினஸ்ல இருக்கிறோம், சல்லியோட புழங்கி கொண்டிருக்கிறோம், லாட்ச திறந்து கொண்டிருக்கிறோம், பிசினஸ் ஹோன்னு நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஆள் இல்லை. இவ்வளவு அல்லாஹ் செய்கிறானே, இவ்வளவு அல்லாஹ் தஆலா எங்களை கவனிக்கிறானே, இந்த அல்லாஹ்வை வணங்குவதற்கு, ஃபர்லான வணக்கத்தை வணங்குவதற்கு நேரத்தை ஒதுக்குறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. ஏன் ஒரு 20 நிமிடங்கள் ஏன் கடைகளை மூட முடியாது? 20 நிமிடங்கள் ஏன் கடையின் கதவை மூட முடியாது? 20 நிமிடங்கள் ஏன் வியாபாரத்தை நிறுத்த முடியாது? நஷ்டமாயிடுவோமா? அல்லாஹ் அவனது உதவியை நிறுத்தினால் நாங்க உதவி கேட்டு யாரிடம் போக முடியும்? அல்லாஹ்வுடைய அக்கறை, அல்லாஹ்வுடைய கவனிப்பு அது இல்லாமல் போய்விட்டால் நாங்க யாருக்கிட்ட போகலாம்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ஏன் இதை சொல்கிறான்? ஃபர்லான வணக்கம் தான் அப்பா முக்கியம். ஃபர்லான வணக்கத்தின் மூலமாக என்னை நெருங்குங்கள். இந்த ஹதீஸ்ல பின்னால வார வாசகங்களை பாருங்க அன்பார்ந்த சகோதரர்களே. அப்ப வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில் ஹத்தா உஹிப்பஹு. என்னது அடியான் ஃபர்லானதை செஞ்சு கொண்டு நஃபிலான சுன்னத்தான இபாதத்துகளையும் செய்வான், அதன் மூலமாகவும் என்னை நெருங்குவான். ஃபர்லானதை செஞ்சு கொண்டு சுன்னத்தான நஃபிலான இபாதத்துகள் மூலமாக என்னை நெருங்குவான். எந்த அளவுக்கு, எது வரைக்கும் நெருங்குவான் சொன்னால், ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்கின்ற வரைக்கும். இபாதத் செய்தால் அல்லாஹ் எங்களை நேசிப்பான் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை நேசிப்பான். நாங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால், ஃபர்லான வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், இதை நாங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்களை நேசிப்பான். அல்லாஹ் எங்களை நேசிப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, ஃபஇதா அஹ்பப்துஹு, நான் ஓர் அடியானை நேசித்து விட்டால், அல்லாஹ் சொல்றான், என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைச்சா என்ன? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைத்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் பெரிய பிசினஸ்மேன் இருக்கிறாங்க தானே, கோடான 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 கோடிகளை கண்ணால கண்டவங்க, வாழ்க்கையில அனுபவிக்கிறவங்க, சரிதானே? அவரோடு எனக்கு ஒரு நேசம். அவர் என்ன நேசிக்கிறார், என்னை அவர் நேசிக்கிறார். எனக்கு ஒரு தைரியம், மாஷா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆளி, என்னை நேசிக்கிறவர் இருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ், என்னோட அவ்வளவு இரக்கம். எப்படி? அதாவது இந்த ஊர்ல அல்லது ஒவ்வொரு ஊர்களையும் சரியா அதிகாரம் உள்ள ஒரு ஆள், அரசாங்க பதவியோடு உள்ள ஒரு ஆள் என்னை நேசிக்கிறார். நான் எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள், நான் எதை பேசினாலும் அவர் செய்கிறார், சரிதானே? அப்படியான ஒரு ஆள் இருக்கிற உலக ரீதியாக, ரைட்? இந்த நாட்டு ஜனாதிபதி என்னை நேசிக்கிறார். எப்படி? அல்ஹம்துலில்லாஹ், ரைட்? அமெரிக்க ஜனாதிபதி தனிப்பட்ட முறையில் என்னைய தெரியும், அவருக்கு என்னை கடுமையாக நேசிக்கிறார்.
எப்படி இருக்கும்? அன்பார்ந்த சகோதரர்களே, வானம், பூமி, சந்திரன், சூரியன், ரைட், மனிதர்கள், மலக்குகள், ஜின்கள் எல்லாத்தையும் படைச்ச ரப்பு என்னை நேசிக்கிறான் என்றால் அதோட பெருமதி என்ன சகோதரர்களே? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஇதா அஹ்பப்துஹு, நான் ஒரு அடியானை நேசித்து விட்டால் நடக்க போறது என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குந்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, நான் அவனுடைய செவியாக மாறுவேன். அவன் கேட்கிற செவியாக, அவன் செய்படுக்கிற செவியாக நான் மாறுவேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே, வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கிற பார்வையாக நான் மாறிவிடுவேன். அல்லாஹ் மாறுவானாம். அன்பார்ந்த சகோதரர்களே, வயத உள்ளத்தி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கிற கையாக நான் மாறுவேன். இந்த விளக்கத்தை நான் சொல்கிறேன். அதே போன்று வரிஜில உள்ளத்தி யம்ஷி பிஹா, அவன் நடக்கிற காலாக நான் மாறுவேன். என்ன அர்த்தம் தெரியுமா? இதுல இன்னொரு அறிவிப்பு வருது. அவன் செய்மடுக்கின்ற பொழுது யஸ்மஉ பி, அவன் எனது உதவியை கொண்டு செய்மடுப்பான். வயுப்சிரு பி, அவன் எனது உதவியை கொண்டே பார்ப்பான். வயம்ஷி பி, அதே போன்று என் உதவியை கொண்டு அவன் நடப்பான். வயபுதிஷு பி, எனது உதவியை கொண்டு அவன் பிடிப்பான். அவன் ஒவ்வொரு காரியத்திலும், அவன் பார்வையில, அவன் செவியில, அவனுடைய கையில, அவனுடைய கால்ல, இந்த உறுப்புகளால நடைபெறுகிற அத்தனை காரியங்களிலும் எனது உதவி இருக்கும். அப்படி என்று தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை நேசித்தால் இதெல்லாம் நடக்கும். அல்லாஹ் எங்களை நேசித்தால் இது எல்லாம் நடக்கும். நாங்க செவிமடுக்கிற செவியாக, நாங்க பார்க்கிற பார்வையாக, நாங்க பிடிக்கிற கையாக, நாங்க நடக்கிற காலாக அல்லாஹ் மாறுகிறான். என்ன அர்த்தம்? நாங்க அதாவது செவிமடுக்கிற செவி அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாங்க செவிமடுப்போம். அல்லாஹ்வுடைய உதவியைக்கும் நாங்க எதெல்லாம் செவிமடுக்கிறோமோ, செவிமடுக்கின்ற போதெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியோடு செவிமடுப்போம். நாங்க எதெல்லாம் பார்க்கிறோமோ அல்லாஹ்வுடைய உதவியோட பார்ப்போம். எதையெல்லாம் பிடிக்கிறோமோ, எதுக்கெல்லாம் நடக்கிறோமோ எல்லாத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். எப்ப? அல்லாஹ் எங்களை நேசித்தால். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று இந்த ஹதீஸ்ட இறுதி பகுதியை பாருங்க. வ இன் சஅலனி, நான் ஒரு அடியானை நேசித்து அவன் என்னிடம் கேட்டால் லஉதியன்னஹு, நிச்சயமாக நான் அவனுக்கு கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ், நிச்சயமாக கொடுப்பேன். நான் நேசித்து விட்டேன். நான் நேசித்த ஒரு அடியான் என்னிடம் ஏதாவது ஒன்றை கேட்கிறான் என்றால் கேட்பதை நிச்சயமாக நான் கொடுப்பேன். வல இன் இஸ்தஆதனி, அவன் என்னிடம் பாதுகாவல் தேடினான் சொன்னால் லஉஈதன்னஹு, நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாவல் வழங்குவேன். அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நெருங்குவோம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்கள்ல துல்ஹஜ் மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம் அல் அஷ். அதாவது அமல்கள்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது என்று சொன்னால் இந்த நாட்கள்ல, அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய இந்த ஆரம்ப 10 நாட்கள்ல செய்யப்படுகின்ற அமல்களை விட
வேற எந்த அமலும் அல்லாவுக்கு மிக விருப்பமானது அல்ல. அப்படி என்றால் அல்லாவுக்கு ஆக விருப்பமான அமல் இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமல் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். துல்ஹஜ் மாதத்துல ஆரம்ப 10 நாள்ல செய்யப்படுகிற அமல் என்ன? ஃபர்லான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், ஃபர்லான தொழுக, சுன்னத்தான தொழுக, திக்ருகள், குர்ஆன் ஓதுறது, சதகா செய்யறது, இப்படி இந்த நாட்கள்ல செய்யப்படுகிற நோன்பு பிடிக்கிறது, ரைட்? இப்படியாக இந்த நாட்கள்ல இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இந்த ஆரம்ப 10 நாட்கள்ல செய்யப்படுகின்ற அமல்கள் ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட அல்லாவுக்கு மிகவும் விருப்பமானது அப்படி என்று அறிவிப்பு செய்தார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இப்படி சொல்றீங்க, ஏனைய நாட்கள்ல செய்யப்படுற அமல்களை விட இந்த நாட்கள்ல செய்யப்படுற அமல்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்றால் அல்லாஹ்வின் பாதையில யுத்தம் செய்யறது, போராடுறது, அதை விடவுமா இந்த நாட்கள்ல செய்யப்படுகின்ற அமல்கள் மிகவும் சிறந்தது, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று கேட்டார்கள். அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறதை விட இந்த நாட்கள்ல செய்யப்படுற அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது தான் அப்படி என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஆனால் ஒரு மனிதரை தவிர, அதாவது போர்க்காலத்துக்கு போறார், யுத்த காலத்துக்கு போறார், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுகிறார், போராடி தனது செல்வத்தையும் உயிரையும் இழக்கிறார், அப்படியான ஒரு போராளியை தவிர, இதைவிட அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை புகாரில 969வது இலக்கத்துல பார்க்கலாம். அதே போன்ற அன்பான சகோதரர்களே, இந்த ஆரம்ப 10 நாட்கள்ல கடைசியாக 10வது நாள் யௌமுன் நஹர், அறுத்து பலியிடுகின்ற நாள். எங்களுடைய சகோதரர்கள் உலுஹியா கொடுக்க நியத்து வைத்திருப்பீர்கள், எண்ணம் கொண்டிருப்பீர்கள். உலுஹியா கொடுக்கிறவர்களுக்கான ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல 1977வது இலக்கம், மன் கான லஹு திபுஹுன் யذبஹுஹு ஃபஇதா உஹில்ல ஹிலாலு தில் ஹிஜ்ஜா ஃபலா யഖுதன்ன மின் ஷஅரிஹி வலா மின் அல்ஃபாரிஹி ஷைஅன் ஹத்தா யுதஹி. அதாவது யாராவது உலுஹியா கொடுக்க நிறைவேற்ற எண்ணம் கொண்டிருந்தால் அவர் துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப நாள் முதல், அதாவது பிறை கண்டது முதல் உலுஹியாவை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் அவர் தனது முடி அதே போன்று நகங்களை களைய வேண்டாம் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்ப யாராவது உலுஹியா நிறைவேற்ற இருந்தால் அவங்க பொற கண்டத்துக்கு பிறகு, துல்ஹஜ் மாதத்துடைய தலைப்பிறை தென்பட்டதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது என்றால் நகங்களையோ முடிகளையோ களையக்கூடாது, களைய முடியாது. முடியாது, தலைமுடி உட்பட எல்லா முடிகளும் தான். நகம் அது கால் நகம், கை நகம் எல்லாமே தான். அப்ப இவைகளை களைய முடியாது அப்படி என்ற அந்த சட்டத்தை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். அதே போல் அன்பான சகோதரர்களே, இந்த உலுஹியா அந்த உலுஹியாவுடைய சிறப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கொம்புகளையுடைய வெள்ளை கருப்பு கலந்த 2 செம்பரி ஆடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அவங்க தனது கரத்தினால் அறுத்தார்கள் என்று நாங்கள் புகாரில் ஹதீஸ் பார்க்கிறோம். அப்ப இந்த உலுஹியாவை நிறைவேற்றுவது என்பது அன்பான சகோதரர்களே, வருஷத்துக்கு ஒரு முறைதான், ஒரு சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாள், அதே போன்று ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3 நாட்கள். அப்ப இதுலயும் ஆக சிறப்பு துல்ஹஜ் மாதத்துடைய 10ஆம் நாள், ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாள் கொண்டாடுகின்ற அந்த நாள்ல நாங்க நிறைவேற்றுவது. ஏண்டா இந்த ஆரம்ப 10 நாட்களுக்குள்ள அடங்குவது என்பதனால். அப்ப நாங்க என்ன செய்யலாம் என்றால், இந்த நன்மையை, இந்த இபாதத்தை, அல்லாவை நாங்கள் நெருங்குகின்ற நோக்கத்தோடு நாங்க என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். ஒரு நல்ல சந்தர்ப்பம். அன்பான சகோதரர்களே, இதுல நாங்க கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. உலுஹியாவை நிறைவேற்றுகின்ற பொழுது கஞ்சத்தனம் நாங்கள் காட்டக்கூடாது. சில பேருக்கு வசதி இருக்குது, ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த உலுஹியாவை பத்தி பெரிசா யோசிக்கிறது இல்லை. உலுஹியா நெருங்குகின்ற நேரம்
அவங்களோட மனசுல உள்ளத்துல ஷைத்தான் வந்து வஸ்வாசை போட்டுடுவான். என்னது, உனக்கு வேற தேவைகள் இருக்குது, நீ வந்து இந்த வருஷம் கொடுக்க தேவையில்ல, போன வருஷம் கொடுத்ததானே, இந்த வருஷம் தேவையில்ல, நீ வார வருஷம் கொடு அப்படி என்ற மாதிரி. அன்பார்ந்த சகோதரர்களே, சிலருடைய உள்ளங்கள்ல ஷைத்தான் வஸ்வாசை ஏற்படுத்துவான். அப்ப அந்த வஸ்வாசை ஏற்படுத்துகின்ற பொழுது அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க கவனமாக இருக்க வேண்டும். எங்களால உலகியா கொடுப்பதற்கான வசதி இருக்கிறதா, ஒரு தனியாக கொடுக்கிறதா இருந்தால் தனியாக கொடுப்பது, அல்லது 7 பேர் சேர்ந்து கொடுக்கிறா 7 பேர் சேர்ந்து கொடுப்பது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க பொருளாதார வசதி இல்லாம இருக்கிற நேரம் அல்லாஹ் கிட்ட கேட்கிற துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நீ மட்டும் எனக்கு வசதியை தந்தால் நான் சதகா கொடுப்பேன், ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்வேன், உலுகியாவை நான் தனியாக நின்று ஒரு மாட்டை கொடுப்பேன், அப்படி எல்லாம் துஆ கேட்டிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கையில இருக்குது, அவன் மறக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான சகோதரர்கள் இருக்கிறார்கள். நாங்க செலவை பார்க்கிற நேரம் சில பேர் ஒரு நியாயத்தை மனசுல வச்சுக்கொள்வாங்க. உலகியா கொடுக்கறது என்ன, அது சுண்ணத்தான காரியம் தானே, கொடுக்காட்டி பாவமா, உலகியாவை நான் கொடுக்கல, நிறைவேற்றலன்னா பாவமா அது, அப்படி என்று சொல்லி மனசை சரி செய்து கொள்வார்கள், கொடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி சொல்ற நாங்க எங்களோட வீட்டு வேலை என்று சொன்னால் நாங்க லட்சக்கணக்கு செலவழிப்போம். எங்களோட ஒரு பாத்ரூம் வேலை என்றால் நிறைய லட்சக்கணக்கு செலவழிப்போம். எங்களோட வாகனத்துல ரெப்பியார் என்றால் லட்சக்கணக்கு செலவழிப்போம். எங்களோட வீட்டுல எங்களோட பிள்ளைக்கு சோம் இல்லைன்னு சொன்னால், மனைவிக்கு சோம் இல்லை இப்படி என்று சொன்னால், உம்மா பாப்பாக்கு சோம் இல்லை, எங்களோட வீட்டுல உள்ள ஒரு ஆளுக்கு நோய் என்று சொன்னால் நாங்கள் லட்சக்கணக்கு வீசி செலவழிப்போம். ஒரு பயணம் போறதா இருந்தால், ஒரு டூர் ஒரு ட்ரிப் போறதா இருந்தால் அதுக்கு நாங்கள் கணக்கு பார்க்கிறதே இல்லை. அதே மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கு மனைவி மக்களுக்கு நாங்கள் புத்தாடை வாங்குறதாக இருந்தால் அதெல்லாம் நாங்கள் கணக்கில் பார்க்கிறதே இல்லை, லட்சக்கணக்கை தாண்டும். ஆனா ஒரு 7 பேர் சேர்ந்து கொடுக்கிற ஒரு 40,000 ஒரு 50,000 கொடுக்கிற நேரம், அதை நாங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நாங்க ஏடிஎம்ல இருந்து காசு எடுக்கிற நேரம் அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ற நேரம் எங்களுக்கு ஒரு கஞ்சத்தனம் வருது. இதை நான் கொடுக்கணுமா அப்படி என்று ஒரு மனசுக்கு வருது. அன்பார்ந்த சகோதரர்களே, யார்ட வேலை? ஷைத்தான் வஸ்வாசை ஏற்படுத்துகிறான். நாங்க அதுக்கு மாட்டக்கூடாது அன்பார்ந்த சகோதரர்களே. அப்ப நாங்க இந்த உலுகியாவை இந்த 4 நாட்களை தவிர வேறு எந்த நாளையும் நிறைவேற்ற முடியாது. அப்ப இந்த உன்னதமான ஒரு அமலை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தருகிறான். எனவே இந்த அமலை நாங்க செய்வதற்கு முன்வருவோம், அல்லாவை நெருங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பம். கடைசியாக அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது அரஃபாத்தின நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அரஃபாத்தின நோன்பு பற்றி கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுகஃபிரு ஸன அல் மாதியா வல் பாகியா. அரஃபாத்தின நோன்பை யார் நோட்கிறாரோ அவருக்கு முன் வருடம் பின் வருடம் 2 வருடங்களுக்குரிய பாவங்களுக்கு அது கஃபாரா பரிகாரமாக அமைகிறது, அது பாவ மன்னிப்பாக அமைகிறது. அதாவது போன வருஷம் எதிர்வரக்கூடிய வருஷம் இந்த 2 வருடங்களுக்கும் இந்த ஒரே ஒரு நோன்பு அரஃபாத்தின நோன்பு, அந்த நோன்பு வந்து பரிகாரமாக அமைகிறது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துல்ஹஜ் மாதத்துடைய இந்த 10 நாட்கள் தான் அந்த அரஃபாத்தின நோன்பு வருது. அது எப்ப என்று பார்த்து நாங்கள் தேடி அந்த நோன்பை நாங்கள் பிடிப்பதற்கு முன் வர வேண்டும். அதன் மூலமாக 2 வருடத்துக்குரிய அந்த பரிகாரத்தை, குற்ற பரிகாரத்தை, பாவங்களுக்கான பரிகாரத்தை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். இதுல ஒரு செய்தியை நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது மார்க்கம் இலகுவான மார்க்கம். இஸ்லாம் இன்னத்தீன யுசுர், மார்க்கம் அழகான மார்க்கம். மார்க்கம் வந்து சாத்தியமான அர்த்தமுள்ள மார்க்கம் இஸ்லாம். இதுல வந்து நாங்க சண்டை பிடிக்கவோ, நாங்க மனசை நோகடிச்சு கொள்ளவோ, நாங்க வந்து முரண்படவோ, மனக்கசப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவோ எந்த ஒரு காரியமும் இஸ்லாத்துல இல்லை. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு வருகிறேன். புகாரியில 7352வது இலக்கம், இதா ஹக்கமல் ஹாக்கிம் ஃபஜ்தஹத சும்ம அஸாப ஃபலஹு அஜ்ரான். அதாவது ஒரு ஆய்வாளர், அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்கள்ல ஆய்வு செய்கிற ஒரு ஆய்வாளர் ஆய்வு செய்து சும்ம அஸாப, அவர் சரியான கருத்தை அடைந்து கொள்கிறார்.
சரியான கருத்தை அடைந்து கொண்டால் ஃபலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலிகள் கிடைக்கும். இஜ்திஹாத், குர்ஆன் சுன்னால ஆய்வு செய்கிறார், சரிதானே, ஒரு மஸ்அலா ஒரு மார்க்க விடயம் ஆய்வு செய்து அவர் சரியானதை அடைந்து கொள்கிறார். சரிப்பில அல்லாஹ் கிட்ட தான் தெரியும், மறுமையினால தான் தெரியும், கூலி கொடுக்கிற நேரம் தான் தெரியும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால், இவன் இஜ்திஹாத் செய்தானா, குர்ஆன் சுன்னால தேடி பார்த்தானா, மார்க்கத்தில் ஆய்வு செய்தானா என்று தான் பார்ப்பான். ஃபஅஸாப, சரியானதை அடைந்து கொண்டால் ஃபலஹு அஜ்ரான், 2 கூலிகள் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி வைதா ஹக்கம ஃபஜ்தஹத சும்ம அஹ்தஅ, அவர் இஜ்திஹாத் செய்து ஆய்வு செய்து பிழையான ஒரு முடிவை எடுத்து விட்டார், அவர் பிழை செய்து விட்டார் என்றால் ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு 1 கூலி இருக்கிறது. அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், இப்ப அரஃபாத் நோன்பு வார நேரம் எங்கட சகோதரர்கள்ல 2 கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், அதாவது ஹாஜிகள் அரஃபால எப்ப ஒன்று கூடுறாங்களோ அப்பதான் நாங்க அரஃபாத்தின நோன்பு பிடிக்க வேண்டும். ஒரு அழகான கருத்து, ஒரு அற்புதமான கருத்து, ஒரு அர்த்தமுள்ள கருத்து, உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு கருத்து. அதை இமாம்கள் பேசியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அந்த இஜ்திஹாத் இருக்குது, குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட இஜ்திஹாத். இதுல வழிகேடு இல்ல, இதுல பித்அத் இல்ல, இதுல வந்து குர்ஆன் சுன்னாவுக்கு முரணானது இல்ல. அதாவது ஹாஜிகள் அரஃபால எப்ப ஒன்று கூடுறாங்களோ, அது எந்த நாள்னாலும் பிரச்சனை இல்ல, அந்த நாள்ல நாங்க நோன்பு பிடிக்கிறது. இது அல்லாஹ் கிட்ட சரியாக இருந்தால் மறுமை நாள் எங்களுக்கு தெரிய வரும், அவங்க இந்த செயலை செய்தவர்கள், இந்த அமலை செய்தவர்களுக்கு 2 கூலி கிடைக்கும். சில நேரம் ஒருவேளை இது அல்லாஹ் கிட்ட பிழையாக இருந்தால், இஜ்திஹாத் பித்அத் இல்ல, வழிகேடு இல்ல, இது வந்து அல்லாஹ் கிட்ட பிழையானதாக இருந்தாலும் கூட பாவம் கிடையாது, ஃபலஹு அஜ்ருன், அவருக்கு 1 கூலி இருக்கிறது. இது ஒரு கருத்து. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்ன, இல்ல நாங்க அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, பிறை 9 துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 எப்பவோ அது அங்க அரஃபால ஹாஜிகள் ஒன்று கூடுற நாளுக்கு நேரான உடன்பட்ட ஒரு நாளாக வந்தாலும் சரி, அல்லது அவங்க முந்தின நாள் நாங்க புறவு என்றாலும் சரி, எங்கட கணக்குல நாங்க புற பார்த்தபடி பிறை 9 எப்பயோ அப்பதான் நாங்க வந்து என்ன செய்வோம், நாங்க வந்து அரஃபாத்தின நோன்பு. ஏண்டா அரஃபாத்தினம் எப்ப அவங்க தீர்மானிக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க பிறை 9 அவங்களோட கணக்குப்படி பிறை 9 தான் தீர்மானிப்பாங்க என்ற அடிப்படையில பிறை 9 என்பதுதான் அரஃபாத்தின நோவு பிடிக்கிறது என்று கருத்தை விளங்கி, இதுதான் எங்களுக்கு சரியாகப்படுது என்று சொல்லி இன்னொரு சாரார் என்ன செய்வாங்க அப்படி என்றால், பிறையை பார்த்து பிறை கணக்கை பார்த்து 9ஆம் நாளை பார்த்து என்ன செய்வாங்க, அவங்க அரஃபாத்தின நோவு பிடிப்பாங்க. இதுலயும் பித்அத் இல்ல, இதுலயும் வழிகேடு இல்ல, இது வந்து குர்ஆன் சுன்னாவுக்கு முரணானது என்று சொல்ல முடியாது, இதுவும் இஜ்திஹாதுக்கு உட்பட்டது. மறுமை நாள்ல அல்லாஹ் கிட்ட இது சரியாக இருந்தால் இந்த கருத்துடையவர்களுக்கு 2 கூலி, ஒருவேளை இது பிழையாக இருந்தால் இந்த கருத்துடையவருக்கு 1 கூலி, ஃபலஹு அஜ்ர், அப்படி என்ற செய்தியை நாங்க பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சில பேர் என்ன பார்க்கறாங்க தெரியுமா, 2 கருத்துடைய மூளைய மாட்ட கேட்டு பார்க்கறாங்க, கட்டாயம் கேட்கணும். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குந்தும் லா தஅலமூன், உங்களுக்கு மார்க்க அறிவு, இதுல உள்ள அறிவு உங்களுக்கு இல்லைன்னா அறிவு உள்ளவங்கள்ட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. கேட்டா ஒத்தரு இப்படி சொல்றார், நான் சொன்ன மாதிரி முதலாவது கருத்து, இன்னொத்தரு இந்த மாதிரி சொல்றார் 2வது கருத்து. சில நேரம் சில பேருக்கு இது பெரிய தலைவலியாகி, இந்த வருஷம் நான் நோம்பே பிடிக்கிறதில்ல, இந்த வருஷம் எனக்கு அரஃபா நோம்பு வானம், எனக்கு வந்து இந்த 2 வருஷத்துக்குரிய கஃபாரா, 2 வருஷத்துக்குரிய பாவத்துக்கான பரிகாரம் எனக்கு வானாம் என்று முடிவெடுத்தவங்களும் இருக்கிறாங்க. தலைவலி வாப்பா, அவர்கிட்ட கேட்ட அப்படி சொல்றார், இவர்கிட்ட கேட்ட இப்படி சொல்றார், எதை நாங்க முடிவெடுக்கிறது? அன்பான சகோதரர்களே, இல்ல, உங்களுக்கு மனசுக்கு நீங்க கேட்டு பாக்குறீங்க, விளக்கத்தை பாக்குறீங்க, குர்ஆன் அடிப்படையில சுன்னா அடிப்படையில விளக்கத்தை பாக்குறீங்க, எனக்கு கொஞ்சம் இது சரி மாறி படுது அப்படி ஒன்று தானே, அதை செய்யுங்க.
அதை செய்யுங்க, எதை செய்யாம விடவானாம். ஏனென்றால் சரியானா 2 கூலி, பிழையானாலும் 1 கூலி. அதனால நாங்க பிழையான முடிவுகள் எடுத்து விடக்கூடாது என்பதனை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இந்த கடைசி, அதாவது துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள்ல 9 நாட்கள் தொடர்ச்சியாக நோவு பிடிக்கிற ஒரு வழக்கம் உண்டு இருக்குது. அது ஒரு ஹதீஸின் அடிப்படையில் செய்யப்படுது என்றால் அந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக 9 நோன்புகளை நோற்றார்கள் இந்த துல்ஹஜ் மாதத்துல என்று வார ஹதீஸ் லைஃபான ஹதீஸ். அதே நேரம் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப இந்த 10 நாட்கள்ல, அதாவது 10வது நாளை தவிர்ந்த முன்னுள்ள 9 நாட்கள்ல எங்களை திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கலாம் தாராளமாக. திங்கள் வியாழன் நோன்பு வருது. யார் அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுக்காக ஒரே ஒரு நோன்பை நோக்கிறாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பஅதல்லாஹு அன் வஜ்ஹி அனின்னார், அதாவது நரகத்தை விட்டும் அவரது முகத்தை 70 ஹரீஃபன் 70 வருடங்கள் தூரம் அவரை அல்லாஹு தஆலா தூரமாக்குகிறான். ஒரே ஒரு நோன்ப அல்லாஹ்வுக்காக பிடிச்சா. அப்ப நாங்க திங்கள் வியாழன் அதை அமைச்சு கொள்ளலாம். அல்லது ஒருத்தர் நினைக்கிறாரு, சாதாரணமாக நஃபிலான வணக்கம் செய்யலாம் தானே, நாங்க குர்ஆன் ஓதுற மாதிரி, தஹஜ்ஜுத் தொழுகிற மாதிரி, நாங்க லுஹா தொழுகிற மாதிரி நான் 9 நாள் நோன்பு பிடிக்க போறேன் நஃபிலான வணக்கம் என்ற அடிப்படையில் என்றாலும் அதுவும் முடியும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. வல்லாஹு ஆலம். எனவே நாங்க எந்த பிரச்சனைகளும் படுத்தி கொள்ளாமல் இந்த அழகான மார்க்கத்தை அழகாக நாங்கள் பின்பற்றி அல்லாஹ்வை நெருங்கி இந்த உலகத்தின், அதாவது உலக வாழ்வின் வெற்றியையும் மறுமை வெற்றியையும் நாங்கள் அடைந்து கொள்வோம். அதுக்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.